அனைவருக்கும் வணக்கம். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயசே குரு சுக்ர சனிபேச்சே ராகவே கேதுவே நமோ நமஹ. ஒருவாய் அருள்வாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதிராய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ராசி பலன், இன்றைய ராசிக்குண்டான பஞ்சாங்க குறிப்பு முதலாவதாக பார்க்க போறோம். நவகிரகத்துண்டான நல்லாசியோட அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் என்று இறைவனை பரிபூர்ணமாக ஆசீர்வாதத்துடன் பிரார்த்திக்கிறோம். மூசிக வாகனம் மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமனுரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. இந்த விநாயகருடைய மந்திரத்தினுடான விளக்கம், இந்த மூஷிக வாகனம் அப்படிங்கும் போது விக்ன விநாயகருக்கு வணக்கம். எலியை வாகனமாக கொண்டவரும் கையில் மோதகத்தை வைத்திருவரும் விசிறி போன்ற பெரிய காதுகளை கொண்டவரும் நீண்ட புனித பூணலை அணிந்து வரும் குட்டையான உருவம் கொண்டவரும் ஸ்ரீ மகேஸ்வரனின் குமாரர், அதாவது சிவபெருமானின் மகனுமான விக்ன விநாயகரை பாதங்களை விழுந்து வணங்குபவர்களுக்கு அவர்கள் தனது பக்தர்களின் தடைகளை நீக்குவார். எப்பவுமே அந்த விநாயகரை பாதங்கள் தொட்டு வணங்கி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்யும் போது இந்த மகேஸ்வர புத்திரன் அப்படி சொல்லக்கூடிய விக்ன விநாயகர் பாத நமஸ்தே அப்படின்னு வரும். இப்ப பாத நமஸ்தேன்னு விழுந்து வணங்கும் போது அவர்களுடைய பரிபூர்ண கிருபகடாசம் கிடைக்குது. அதனால இன்னொன்று சொல்லுவாங்க, வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நுங்காது பூக்குண்டாம் துப்பாக்கி திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கே அப்படிங்கிறார். இப்ப வாக்கும் வேணும், பாதம் பணியணும். அதனால விநாயகரை முதல்ல வணங்க கத்துக்கணும். முதல் கடவுளான விநாயகர் பெருமானை வணங்கி தாய் தகப்பன் சொல்லக்கூடிய பரமேஸ்வரனும் பரமேஸ்வரி சொல்லக்கூடிய இறைவனை மனசார வேண்டிக்கணும். தினசரி நம்மளுக்கு தந்தைக்கும் தந்தையாகவும் தாய்க்கும் தாயாகவும் சகோதரருக்கும் சகோதரனாகவும் இருந்து வரக்கூடியவங்க அவர்களெல்லாம். இன்றைய வெள்ளிக்கிழமை இன்றைய ராசி பலன் பஞ்சாங்க குறிப்பு என்ன? கலியுகாதி 5128வது வருஷம், பரவ வருஷம், சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2026 வெள்ளிக்கிழமை, உத்தராயண காலம், வசந்த ருது. இன்றைய சூரிய உதயம் காலை 5:58, சூரிய அஸ்தமனம் மாலை 6:22. இன்றைய நாளுக்கான வெள்ளிக்கிழமைக்கான நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பகல் 12:30 முதல் 1:30 வரை, இரவு 6:30 முதல் 7:30 வரை. இன்றைய நாளுக்கான, அதாவது வெள்ளிக்கிழமைக்கான சுபஹோரைகள் காலை 6 முதல் 9 வரை, 10 முதல் 11 வரை, பகல் 1 முதல் 4 வரை, மாலை 5 முதல் 6 வரை. ஆகவே இந்த காலத்தில் என்ன செய்யலாம்? ஆபரணங்கள் வாங்க, அணியலாம், தொழில் தொடங்க, சுப காரியங்கள் பற்றி பேச, முகூர்த்தங்கள்லாம் குறிக்க உகந்த காலம், உகந்த நேரம் 6 to 9 காலையில, 10 to 11 மத்தியான நேரம் 1 மணியிலிருந்து 4 மணி வரை, மாலை 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள சுப காரியம் பற்றி பேசுறது, ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து கொள்வது, நாள் குறிக்க செல்வது, நாள் குறித்து கொண்டு வருவது, இதெல்லாம் உகர்ந்த நேரம். ஒரு பெரியவர்களை கண்டு ஒரு சில காரியத்துக்காண்டி பேசும்போது இந்த சுப நேரம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இன்றைக்குண்டான கிரக நிலவரம், இன்றைய நாளுக்குண்டான கிரக நிலவரம் பார்க்கும்போது, மேசத்தில் சூரியன் புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் செவ்வாய் சனி. ஆகவே இன்றைக்குண்டான நாளுக்குண்டான கிரக நிலவரம். ஆகவே இன்றைக்குண்டான ராகு காலம் காலை 10:30 முதல் பகல் 12 வரை,
யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. வார சூலம் அப்படி சொல்ல மேற்கு தென்மேற்கு இந்த நாளுக்குண்டான சூலம். அது பரிகாரம் வெள்ளம். அதாவது இந்த மேற்கு அல்லது தென்மேற்கு திசையில பயணம் புதிதாக நம்ம செல்றோம் அப்படின்னா கொஞ்சம் சற்று வெள்ளம் மறந்து செல்லணும். ஆகவே இதுதான் பரிகாரம். அதுதான் சூலத்துக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு சொல்லணும். கரண நேரம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய திதி பட்சம் அப்படி பார்த்தா சுக்லபட்சம், அதான் வளர்பிறை பௌர்ணமி திதி இரவு 11:06 வரை. அது பின்பு தேய்பிறை பிரதமி திதி. இந்த பௌர்ணமி திதிங்கிறனால அம்பிகை வழிபாடு கால சிறந்த பலன். பௌர்ணமி நிலவை கண்டு தரிசிப்பவர்களுக்கு சகல ஐஸ்வர்யம், சந்திர பகவானுடைய பரிபூர்ண கிருபகடாசம் அவங்களுக்கு வந்து அடையும். முழு நிலவு தரிசனம் நம்மளுக்கு அத்தனை பலன் நம்மளுக்கு வந்து அடையுது. ஆகவே பௌர்ணமி, ஆகவே இந்த காலத்துல சிறப்பு யாகங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், வழிபாடு, கிரிவலம் போன்றவற்றை செய்து கொள்ளணும். இன்றைய நட்சத்திரம் சமநோக்குல சுவாதி நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:40 வரை. அது பின்பு விசாக நட்சத்திரம். இன்றைய நாமயோகம் சித்தி நாமயோகம் இரவு 9:27 வரை. இன்றைய கரண நேரம் பத்திரை கரணம் காலை 10 மணி வரை. அதன் பின்பு பவகரணம் இரவு 10:53 வரை. இன்றைய நாளுக்கு உண்டான கிரக நிலவரத்துக்கு சூரியனுடைய ராசி பார்த்தா மேச ராசி, சந்திரனுடைய ராசி பார்த்தா துலா ராசி ஆகும். ஆகவே சூரியனுடைய ராசி மேசம், சந்திரனுடைய ராசி துலாம், சமசப்தம பார்வை. இன்றைய அமிர்தாதி யோகம் சித்த யோகம். இந்த சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம், அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் 27வது நட்சத்திரம் சொல்லக்கூடிய கடைசி நட்சத்திரத்துல இந்த சந்திராஷ்டமம் தொடங்கி இருக்கிறது. நேத்திரம்ங்கிறது கண் உள்ள காலம் 2. நேத்திரம் நன்றாக உள்ளது. ஜீவன் அவங்கிறது உயிர். ஆகவே இது ஒரு பங்கு நல்ல முழு பங்காக உள்ளது. இந்த நாளுக்குண்டான வழிபாடு தெய்வம் என்ன செய்யலாம்? வெள்ளிக்கிழமை என்பதால் பெண் தெய்வ வழிபாடு, குறிப்பாக செல்வத்தை தரும் மகாலட்சுமி மற்றும் சக்தி வடிவமான துர்க்கை வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு உகந்த நாளாகும். இந்த நாளில் விரதம் இருந்து அம்மனை வழிபாடுவதன் மூலம் வீட்டில் செல்வம், சுபிட்சம் மற்றும் திருமண வாழ்வில் நிம்மதியான நிலைத்திருக்கும். அதாவது வாழ்க்கையில நம்ம நிம்மதியா நிலைத்து நிற்கணும்னா இந்த பெண்கள் வழிபாடு வெள்ளிக்கிழமை தவறாம ஏதேனும் ஒரு அம்மனை, அம்பிகை, மகாலட்சுமி, துர்க்கை, சரஸ்வதி என்ற வடிவத்தில் எந்த தெய்வமாக இருந்தாலும் அனைத்தும் அம்மனுடைய வடிவமே. அதனால அன்றைய தினம் போய் அம்பிகையை முழு மனதோட வழிபாடு. நம்ம சுபிட்சமா வாழணும். நீ மட்டும் மகிழ்ச்சியா வாழ்ற, உன்னுடைய கணவரோட நீ மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கிற, அதே போல் என்னுடைய பிள்ளைங்கள் கணவரோட நானும் மகிழ்ச்சியா வாழணும். அதுக்குண்டான அனுகிரகம் கொடுனா குடும்பத்துண்டான கஷ்டம் படிப்படியாக நிவர்த்தி பெறும். ஆகவே இந்த வெள்ளிக்கிழமை பெண் தெய்வம் சொல்லக்கூடிய அம்பிகை, மகாலட்சுமி, துர்க்கை வழிபாடு சிறந்ததாக இருக்கும். இன்றைய விரதாதி விசேஷங்கள்: சித்ரா பௌர்ணமி, சம்பத் கௌரி விரதம், மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளர். ஆகவே இன்று என்ன செய்யலாம்? மருந்து உண்ண, பேட்டிக்கான யாத்திரை செல்ல சிறந்த நாளாகும். இந்த சிராத்த திதி, அதாவது முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னா இன்றைய திதி பௌர்ணமி திதி. ஆகவே இதுக்குண்டான சிறந்த நாளாக இருந்து வரும். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் கொடுக்கப்படுது. இன்றைய முதலாத லக்னம் அப்படின்னு எடுத்துட்டாலே அதிகாலை 5:03 வரை. இன்றைய நாளுக்கான லக்னம் காலை 5:03 முதல் 6:44 வரை மேச லக்னம். காலை 6:44 முதல் 8:38 வரை ரிஷப லக்னம். காலை 8:38 முதல் 10:44 வரை மிதுன லக்னம். காலை 10:44 முதல் 12:56 வரை கடக லக்னம். 12:56 முதல் 3:02 வரை சிம்ம லக்னம். மாலை
3 மணி 2 நிமிடம் முதல் 5 மணி 2 நிமிடம் வரை கன்னியா லக்னம். மாலை 5 மணி 2 நிமிடம் முதல் இரவு 7 மணி 2 நிமிடம் வரை துலா லக்னம். இரவு 7 மணி 2 நிமிடம் முதல் 9 மணி 8 நிமிடம் வரை விருச்சிக லக்னம். இரவு 9-8 மணி முதல் 11:20 வரை தனுசு லக்னம். இரவு 11 மணி 20 நிமிடம் முதல் 1 மணி 26 நிமிடம் வரை மகர லக்னம். நள்ளிரவு 1 மணி 26 நிமிடம் முதல் 3 மணி 20 நிமிடம் வரை கும்ப லக்னம். அதிகாலை 3:20 முதல் 4 மணி 59 நிமிடம் வரை மீன லக்னம். ஆகவே இன்றைய லக்னம் 24 மணி நேரத்துக்கு உண்டான லக்னம் நம்ம பார்த்தோம். அந்த ஒவ்வொரு லக்னத்துக்கு உண்டான தேவதை நம்ம வழிபாடு, அதுக்குண்டான போரை பலன் நம்ம கண்டு 24 மணி நேரத்துக்கு உண்டான போரை வெள்ளிக்கிழமைங்கிற நாள் முதல்ல சுக்கிரன் போரை. ஆகவே சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரம் சொல்லணும். ஆகவே சுக்கிரனுடைய மந்திரம் சொல்லி அதுக்குண்டான பூஜை புனஸ்காரம் காலையில அதிகாலையில 6 மணி முதல் 7 மணி வரை சுக்கிர பகவான் போரை. காலை 7 மணி முதல் 8 மணி வரை புதன் பகவான் போரை. காலை 8 மணி முதல் 9 மணி வரை சந்திர பகவான் போரை. காலை 9 மணி முதல் 10 மணி வரை சனி பகவான் போரை. காலை 10 மணி முதல் 11 மணி வரை குரு பகவான் போரை. காலை 11 மணி முதல் 12 மணி வரை செவ்வாய் பகவான் போரை. பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சூரிய பகவான் போரை. பகல் 1 மணி முதல் 2 மணி வரை சுக்கிர பகவான் போரை. பகல் 2 மணி முதல் 3 மணி வரை புத பகவான் போரை. பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சந்திர பகவான் போரை. மாலை 4 மணி முதல் 5 மணி வரை சனி பகவான் போரை. மாலை 5 மணி முதல் 6 மணி வரை குரு பகவான் போரை. மாலை 6 மணி முதல் 7 மணி வரை செவ்வாய் பகவான் போரை. இரவு 7 மணி முதல் 8 மணி வரை சூரிய பகவான் போரை. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை சந்திர பகவான் போரை. இரவு 9 மணி முதல் 10 மணி வரை புத பகவான் போரை. இரவு 10 மணி முதல் 11 மணி வரை சந்திர பகவான் போரை. இரவு 11 மணி முதல் 12 மணி வரை சனி பகவான் போரை. இரவு 12 மணி முதல் 1 மணி வரை குரு பகவான் போரை. நள்ளிரவு 1 மணி முதல் 2 மணி வரை செவ்வாய் பகவான் போரை. நள்ளிரவு 2 மணி முதல் 3 மணி வரை சூரிய பகவான் போரை. அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சுக்கிர பகவான் போரை. அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை புத பகவான் போரை. அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை சந்திர பகவான் போரை. இந்த போரையில பிரம்ம முகூர்த்தத்தில சுக்கிர பகவான் போரை வெள்ளிக்கிழமை, அதாவது சனிக்கிழமை அதிகாலை. நம்மளுக்கு எப்பவுமே சூரிய உதயம் இருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரை. அதாவது வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கிழமை அதிகாலை சுக்கிர போரை உண்டாகும். 3 மணி விட்டு 4 அடுத்து புதன் சந்திரன். ஆகவே இந்த காலத்துல லட்சுமி பூஜை செய்து கொள்ளணும். அம்பிகை வழிபாடு, உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு அதெல்லாம் நம்ம செய்து கொள்ளலாம். காத்தியாயினி வித்மி கன்னிகுமாரி திமிகி தன்னோ துக்கி புரஜதேங்கிற மந்திரம் தவறாம சொல்லிட்டு வரணும். அதனால நம்மளுக்கு நல்ல பலம் கொடுக்கும். முதல்ல வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய போரையினால அஸ்வத் வித்யாத்மி பாசாஸ்தாமி தன்னோ சுக்கிர பிரதிதேங்கிற மந்திரம் சொல்லிட்டு வரணும். ஆகவே அந்த சுக்கிர பகவானுடைய மந்திரம் காயத்ரி மந்திரம் 27 முறை சொல்லி தவறாம வழிபாடு செய்து வரும்போது நம்மளுக்கு அனைத்து விதமான நல்ல காரியங்கள் செய்து கொள்ள உகர்ந்த நேரமாக அமையும். ஆகவே அனைத்து அன்பர்கள் தவறாம இது கலந்து கொண்டு விசேஷமான பலன்கள் அடையுது. ஆகவே இந்த காலத்தில் நம்ம செய்ய வேண்டியது 12 ராசிக்குண்டான பலன். மேச ராசிக்கு இந்த காலம் சூரிய பகவான் உச்சம் பெற்று உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல அமர்ந்து சனியோட சேர்ந்து இருப்பது, சந்திரன் 7ஆம் இடத்துல அமர்ந்திருப்ப அருமையான காலம்.
எண்ணியது ஈடேறும். சூரிய பகவான் உங்கள் ராசியில உச்சம் சித்ரா பௌர்ணமி, புத்த பூர்ணிமா. ஆகவே திருமலஞ்சோலை கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருள். அதாவது இந்த காலத்துல நம்ம செய்ய வேண்டிய கடமை தவறாம செய்து வரணும். சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்து தனம், வாக்கு, குடும்பம் அவங்கிற இடத்துல சுக்கிர பகவான் நிலைத்து இருப்பது மனவேகம் அதிகரிக்கும். அதுவும் சூரியன் புதன் சேர்ந்திருக்கும் போது புத்தி கூர்மை உருவாகும். தடைகள் அனைத்தும் நிவர்த்தி உண்டாகும். எந்த தடையாக இருந்தாலும் நம்ம ஜெயிக்கலாம், இதுல இருந்து நம்ம வெற்றி பெற்று வரலாம் அப்படிங்கிறது மனவேகம், மன வைராக்கியம் அனைத்தும் உருவாகும். நட்புகள் அதிகரிக்கும். உறவு மூலமா நம்மளுக்கு நல்ல செய்திகள்லாம் சேரும். உறவு முறையில நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஆதாயத்தால் நம்மளுக்கு பல வகையான நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை. ஆகவே இந்த காலத்தில் நம்ம சிறந்த பலனாகவே இந்த ராசிக்கு அமையும். முருகப்பெருமானை தவறாம வழிபாடு செய்து வாருங்க. இந்த காலத்துல வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்து வருவதால் பெருமாளை சேவிப்பது, தரிசனம் செய்வது, பூஜை புனஸ்காரம் செய்து கொள்வது, எங்கெங்க தொப்ப திருவிழா நடக்குதோ அத்தனை இடத்துல போய் அந்த நீர்நிலையில நடக்கக்கூடிய இடத்தில் சென்று உங்களுடைய ராசி அக்னி ராசி, நீர் ராசி போய் கலந்துக்கணும். உங்க ராசி நெருப்பு ராசி, அக்னி ராசி. ஆனா நீர்நிலையில போய் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மன சாந்தி அடையும். ஆகவே இந்த ராசிக்காரர்கள் மிகவும் சிறந்ததாக, நட்பு அதிகரிக்கும், எண்ணியது எண்ணியபடி நிறைவேறக்கூடிய தன்மை. இந்த காலத்துல சமநோக்கு நாள், எல்லாமே ஜெயிக்கலாம். அதனால இந்த மேச ராசிக்கு அன்பருக்கு சிறந்ததாகவே அமையும். ரிஷப ராசிக்கார அன்பர்களுக்கு உங்க ராசிநாதன் ராசியிலே அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் 6ஆம் இடத்துல அமர்ந்து 2ஆம் இடத்துல குரு. விபரீதமான முடிவு எடுத்துப்பீங்க. நீங்க தவறு 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 சொன்னாலும் சரி சரி சரிங்கிற எண்ணம் வருவாங்க. மனம் சொல்லும் நல்லது, ஆனா நம்ம செய்யறது தவறு. மனக்குழப்பம் உண்டாகக்கூடிய காலம். அவன் நன்மை நடக்கும். குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும்போது குழப்பத்தை கொடுத்தாலும், சந்திரனால் சில குழப்பத்தை உண்டானாலும், உங்களுடைய செவ்வாயும் சனி குரு உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரக்கூடிய காலம். இருப்பினும் உங்களுக்கு தேவையில்லாத மன குழப்பம் கொடுத்து கொண்டே இருக்கும். கேது பகவான் 4ஆம் இடத்துல இருப்பதால், ஆகவே நம்ம என்னதான் செய்தாலும் நம்மளுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கலையே, என்னதான் வேலை செய்யறோம், நம்ம மேலதான் பணி சுமை அதிகமாகவே கொடுக்குறாங்க, இதுல இருந்து நம்ம விடுபட உண்டான வழி என்ன அப்படிங்கும்போது லட்சுமி தேவி வழிபாடு தவறாம செஞ்சிடுவாங்க. இன்றைக்கு தினம் சம்பத் கௌரி விரதம். அதனால கௌரி அம்மனை போய் வழிபாடு செய்யணும், நல்ல பலன் கொடுக்கும். பெண்களாக நீங்க இருந்தால் மாங்கல்ய பலம் வேண்டி இறைவனை மனதார பிரார்த்தித்துக் கொள்வது சிறந்தது. ஆகவே இந்த காலத்தில் நம்மளுக்கு செய்ய வேண்டியது தான தர்மம் அதிகமாகவே செய்து வரணும். எந்த விதமான சலசலப்பு என்று வெற்றி பெறக்கூடிய தன்மை நம்மளுக்கு கொடுக்கும். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் நலம் பெற்று வாழக்கூடிய தன்மையே கொடுக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு உங்க ராசியிலே குரு பகவான் உங்க ராசிநாதன் 11ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து இருப்பது சிறந்த பலம் கொடுக்கும். என்ன வேண்டியது இருந்தாலும் கிடைக்கக்கூடிய தன்மை. உங்க ராசியில செவ்வாய் பகவான் பார்வை, 4ஆம் பார்வை விசேஷ பார்வையாக உங்க ராசி குருவும் சேர்ந்து பார்க்கும்போது நல்ல யோகம் கொடுக்கும். அப்ப யோகம் நம்மளுக்கு வெற்றி, ஜெயிக்கலாம். உங்களுடைய தன்மை மனவேகத்தை அதிகரிக்கக்கூடிய தன்மை. இன்றைய தின பௌர்ணமி காலம், முழு நிலவு காலம். நம்ம என்ன செய்யறது? வழிபாடு செய்யறதா தொழிலாக்கணும். வழிபாடு செய்து கொண்டே தொழில கவனம் செலுத்தணும். இறைவா எனக்கு பக்கபலமாக இருந்து வழி நடத்து அப்படின்னு யார் வேண்டிட்டு இந்த மிதன ராசிக்காரர்கள் செல்றாங்களோ, உங்க மிதன ராசிங்கிறது பெருமாளுடைய அதிபதி. அது லாபஸ்தானத்துல இயங்குறார் சூரியனோட சேர்ந்து. ஆகவே சத்யநாராயண பூஜையில கலந்து கொள்ளணும். சித்ரா பௌர்ணமியில நிறைய ஆலயத்திலையும் நிறைய மடத்திலையும் சத்யநாராயண பூஜை நடக்கும். ஆகவே இந்த சத்யநாராயண பூஜையில தவறாம கலந்து கொள்ளணும். ஆகவே இந்த உங்களுடைய ராசிநாதன் புதன், இந்த புத பகவானுடைய காயத்ரி மந்திரம் சொல்லிட்டே வரணும். வீரத் விஜயாத்மி விக்னாஸ்தாமி தன்னோ பொம்மை பிரதிடையாது.
இந்த காயத்ரி மந்திரம் தொடர்ச்சியா சொல்லிட்டே வரணும். உங்கள் தடைகள் எல்லாம் அனைத்து நிவர்த்தி பெற்றோம். நம்ம என்ன செய்யறோம், என்ன செஞ்சா நம்ம வெற்றி அடையலாம். அப்ப சுக்கிர பகவான் சந்திர பகவான் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வர உங்க ராசிக்கு. உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல நல்ல சுவாதி நேத்திரத்துல அமர்ந்து இருக்கார். அதனால பூர்வ புண்ணியம் பலம் பெறும். உற்றார் உறவினர் நன்மதிப்பை பெறக்கூடிய தன்மை. நம்ம ஏற்கனவே நம்ம மேல ஒருத்தன் குறை கண்டிருந்தா அந்த குறை நிவர்த்தி பெற்று விடும். அதனால நீங்க அனைத்து சம்பாதத்திலையும் அனைத்து துறையிலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாகவே அமையும். கடகராசி அன்பர்கள் இந்த வாரம், கடகராசி அன்பர்கள் இந்த தினம் உங்க ராசிநாதன் 4ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்துல அமர்ந்து உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் சனி சுக்கிர பகவான் உங்க லாபஸ்தல இயங்குறார். தொழில அமோகமான வெற்றி பெறும், ப்ரொமோஷன் கிடைக்கும், அதுக்குண்டான முயற்சிகள் ஈடுபடணும். நம்ம இந்த காலத்துல நம்ம இறைவன் நமக்கு பக்க பலமா இருக்காது. கடகராசிக்காரர்கள் சனி செவ்வாய் சூரிய பகவான் சுக்கிரன் அனைத்து கிரகம் உங்களுக்கு உறுதுணையாகவே இருக்கு. ஆகவே இந்த காலத்தில் நம்ம செய்ய வேண்டியது நல்ல தான தர்மம் செய்து வரும். எல்லா வகையிலும் நம்ம நன்மை நடக்கும். இப்ப நன்மைக்கே நம்மளுக்கு வாழ்க்கை அமையும், சுகமான வாழ்க்கை கிடைக்குது, நல்ல நன்மை நடக்குது. நம்ம என்ன செய்தால் நம்மளுக்கு வெற்றி, தன பிராப்தம் அதிகரிக்கும், பொருளாதார நிலை மாறும், மாறக்கூடிய சூழ்நிலை உங்க கை மேல் இருக்குது. நீங்க தேடி போகணும் இந்த காலத்துல. ஆகவே இந்த காலம் பொதுவாகவே சொல்ல இந்த சித்திரை மாசம் வைகாசி மாசம்ல வசந்த காலம் சொல்லும். அப்போ வசந்த ஒரு காலத்துல நம்ம எந்த விதமான முயற்சி, சந்திர பகவான் ஆட்சி பெற்ற ராசிங்கிறதால அது உங்களுக்கு செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல பூமி லாபம் கிடைக்கும், நிலப்பழங்கள் வாங்கக்கூடிய தன்மை, சொத்து சுகம் சேரக்கூடிய தன்மை, புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய தன்மை. இந்த காலத்துல இன்னைக்கு பௌர்ணமி போய் நகை வாங்கலாமா, தாராளமா வாங்க. சுவாதி நட்சத்திரம் அதுவும் பௌர்ணமி நீடித்து நிற்கும். இந்த காலத்துல நீங்க நகை வாங்கினாலே, அதுவும் சுக்கிர பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல இருக்காது. பொன் அப்படின்னா தங்கம், தங்கம் வாங்கும் போது உங்களுக்கு அனைத்து அமோகமாக இருக்கும். இந்த காலத்துல இந்த தினம் எக்காரணம் எந்த பொருளும் நீங்க இரவல் கொடுக்க வேண்டாம். அதுவும் அதே மாதிரி இந்த என்ன கஷ்டம் இருந்தா இன்றைய தினம் மட்டும் நீங்க அடகு வைக்க வேண்டாம். ஆகவே தனத்தை சேர்த்து கொள்ளுங்க, நன்மையே நடக்கும் உங்களுக்கு. சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்க ராசியில கேது பகவான் உங்க ராசிநாதன் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று புதனோடு சேர்ந்து 2ஆம் 11ஆம் அதிபதி சேர்ந்து இருப்பது வெற்றி பெற்று வாழக்கூடிய தன்மை. அஷ்டம சனி காலமாச்சே, நம்மளுக்கு என்ன உங்களுக்கு உறுதுணையாக சுக்கிர பகவான் குரு சூரியன் உங்க ராசிநாதன் உங்க தனம் சொல்லக்கூடிய கிரகம் புதன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வரக்கூடிய காலம். முயற்சி ஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்ந்து இருப்பது கால சிறந்த பலன் கொடுக்கும். இந்த முயற்சி, நான் என்ன முயற்சி செஞ்சால் நடக்குமா, நான் ஏற்கனவே முயற்சி செஞ்சு 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 பார்த்தாச்சு, வெற்றி அடையணும். நீங்க போக போக உங்களுக்கு தானாவே கதவு திறந்துக்கிட்டே போகும். ஒவ்வொரு கதவாகவே நீங்க திறந்துட்டு போகக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. எத்தனை தடைகள் வந்தாலும் நான் அதை வெற்றி பெற்றே தீருவேன் அப்படிங்கிறது ஒரு மயனா வைராகியம் உங்களுக்கு உருவாக்கிட்டே போகும். அதுக்காண்டிதான் விவேகானந்தர் சொல்வார், விளிமின் எளிமின்ங்கிற ஒரு வார்த்தை சொல்வார். இப்ப நான் எத்தனை முறை கீழே விழுந்திருந்தாலும் ஏஞ்சி நடக்கக்கூடிய தன்மை வேணும். அப்ப என்னதான் மனசோர்வாக இருந்தாலும், என்னதான் நம்ம பாதகத்தன்மையாக இருந்தாலும், உங்களுடைய விடாமுயற்சி சிம்மராசிக்காரர்கள் வெற்றி பெற்றுவீங்க. சூரிய பகவான் உங்களுக்கு உச்சம் புதனோடு சேர்ந்திருக்கிறார், தனம் பிராப்தம் உண்டாகும். நீங்க உங்களுக்கு நிறைய காலமாக சில பேர் பணமே உங்களுக்கு கொடுக்க வேண்டியவங்க கொடுக்கவே இல்லை. இந்த காலத்துல போய் நீங்க அவங்கள்ட்ட முறையிடும் போது வீடு தேடி கொண்டு பணம் கொடுத்துருவாங்க. ஐயா இருந்தா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய கொண்டு சேரக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகும். ஆகவே சிம்ம ராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றி பெற வாழணும்னு சொல்லி கன்னியா ராசி அன்பர்கள், கன்னியா ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், 7ல் சனி செவ்வாய், செவ்வாய் 7ல் சனி சேர்ந்திருக்கும் உக்ரம், கண்ட சனி ஆச்சு.
நம்ம என்ன செய்யறது? 6ஆம் இடத்துல சூரியன் புதன் நம்முடைய ராசிநாதன் மறைந்துட்டாரு. 8ஆம் இடத்தில் மறைகிறார் ராசிநாதன். ஆகவே சற்று நிதானமாக கவனமாக இருக்கணும். இருப்பினும் உங்களுக்கு சுக்கிர பகவான் உங்களுக்கு பக்க பலமாக துணை நிற்கிறார். அள்ளி அள்ளி கொடுப்பார் பொருளாதாரம். ஆகவே அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். அதனால கன்னியா ராசி அன்பர்களுக்கு என்ன நினைக்கிறோமோ அது செய்யணும்னா சற்று கவனமாக இருந்து நிதானித்து செல்லக்கூடிய தன்மை. சந்திரன் நம்மளுக்கு மனக்காரகன். அப்ப கன்னியாராசி மனம் என்ன செய்யணும்? சுகமான ஓய்வு எடுக்கலாம், சுகமாக நிம்மதியா தூங்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உருவாகிட்டே போகும். அப்ப நம்ம சுகம்னா என்ன? நம்முடைய வேலையில நம்ம நிரந்தரமாக வேலை தேடிக்கணும். வேலை நிரந்தரமா அமையலன்னா முருகப்பெருமானையும் பார்வதி தேவி வழிபாடு தவறாம செஞ்சுட்டு வரணும். பெருமாளையும் தவறாம சேவிச்சுட்டு வரணும். இந்த தினம் பௌர்ணமி, நாராயண சத்யநாராயண பூஜை, புத்த பூர்ணிமா, ஆனால் இந்த மாதிரி மகான்களை போய் தரிசனம் செய்து வரும்போது நல்ல நல்ல பலன் கொடுக்கும். துளாராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் துளாராசிநாதன் அப்படி சொன்னாலே சுக்கிர பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அஷ்டாங்க தோஷம் இருப்பினும் ஆட்சி பலத்தோட இருக்கிறார். ஆனா 9ஆம் இடத்துல குரு உங்களுக்கு துணையாக நின்று வேலை செய்யறார். குருனால நம்மளுக்கு நன்மையா? அதுவும் சூரியன் புதன் சேர்ந்து உங்க ராசி பார்க்கும்போது கல்வி செல்வம் உண்டாகும், படிப்பு நல்ல, உடல் ஆரோக்கியம் கொடுக்கும். ஏற்கனவே இருந்த வியாதி காற்றோட்டமாக பறந்து சென்று விடும். எதுவுமே நம்ம செய்யல, எவ்வளோ காலம் நம்ம மாத்திரை சாப்பிட்டு வந்தேன். ஆனா இந்த மாதம் இந்த நாள் நெருங்க நெருங்க இந்த மாத்திரை குறைவாயிடுச்சு, மாத்திரை சாப்பிடவே வேண்டான்ட்டாரு டாக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துடும். அப்போ அமைதியான தன்னை, அமைதியான சூழ்நிலை உங்களுக்கு மனம் கேட்கும். மனசு என்ன கேட்கும்? அமைதியான சூழ்நிலை கேட்கும். உங்க ராசியில சந்திரன் இருக்கிறதுனால எப்பவுமே ஒரு ராசியில சந்திரன் சேச்சாரம் பெற்றாலே, அதாவது சுயராசியில அமர்ந்தாலே, நீங்க ஒரு நட்சத்திரம் சுவாதி அல்லது விசாகம் அல்லது சித்திரையாக இருந்தாலும் மன அமைதி கேட்கும். அமைதியா இருந்து காரியம் நடத்துவீங்க, ஜெயிச்சிருவீங்க. ஆனா ஏன்னா ராகு உங்களுக்கு 5ஆம் இடத்துல அமர்ந்து இருப்பாதால், கேது 11ஆம் இடத்துல அமர்ந்து இருப்பார். ஜெயிக்க தன்மையை நீங்க அதுவும் சந்திரனோட சேர்ந்து எந்த செய்தாலும் நம்மளை வைக்கலாம். அப்போ நரசிம்மர் வழிபாடு செய்து வரணும். அந்தந்த ஆலயத்தில் நடக்கக்கூடிய சிறப்பான விசேஷங்கள் இந்த காலையில கலந்து கொண்டு உங்களுடைய தொழில நீங்க முழு கவனத்தோடு சென்று வரும்போது உங்கள் வாழ்க்கை எப்படி இந்த மாதம் வசந்த மாதமோ அதே வசந்த காலமாகவே அமையும். இந்த துளாராசிக்காரருக்கு, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உங்க ராசிநாதன் 5ஆம் இடத்துல அமர்ந்து சனியோட சேர்ந்து பலம் கொடுக்க. சுக்கிரன் 7ஆம் இடத்துல திருமண பாக்கியம் கை கொடும். சந்திரன் 12ஆம் இடத்துல அமர்ந்து இருக்கிறார். என்ன 9ஆம் அதிபதி 12ல, நான் என்ன பாக்கியமான இருப்பேன்? குழப்பம் குழப்பம் குழப்பம். என்ன குழப்பம்? எனக்கு நிவர்த்தி ஆகுமா ஆகாதா? அப்போ சுபத்தன்மை கொடுக்கும். ராகு கேது உங்களுக்கு துணை, சுக்கிரன் உங்களுக்கு துணையா இருக்கிறார். ஆனா குரு நம்மளுக்கு பலம் இல்லையே, கவலை வேண்டாம். செவ்வாய் சனி சுக்கிரன் ராகு கேது உங்களுக்கு பலமாக அமர்ந்திருக்காரு. அதனால திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் ஈடுபடணும். திருமணத்துக்கு உண்டான முயற்சிகள் ஈடுபட்டு வரங்கள் பார்க்கறது, நிச்சயதார்த்தம் உண்டான நாள் குறிக்கிறது, ஏற்கனவே சொன்ன போரை நேரத்தை கணக்கிட்டு அன்றைய தினம் போய் நிச்சயதார்த்தம் உண்டான நாள் குறிச்சிட்டு வர்றது, பூஜை புனஸ்காரத்தில் ஈடுபடும் போது நம்மளுக்கு கைமேல் பலம் கொடுக்கும். விருச்சிக ராசி என்பர்கள் கணவன் மனைவி அதிகமாக ஒற்றுமை நிலவும், மன மகிழ்ச்சி, பிள்ளைகளால் நம்மளுக்கு ஒரு ஆதாயம். என்ன 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 அப்படின்னு நம்ம எதிர்பார்த்த விஷயம்லாம் இதோ இதோ இதோன்னு நடக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள் கவலையின்றி சுகமான சுபமான வாழ்க்கை அமைக்கக்கூடிய தன்மை உருவாக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடம், 8ஆம் அதிபதி 11ல அமர்ந்து இருக்கிறார் சந்திர பகவான். 4ல சனி கேது பார்வை, 9ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை, குரு நம்முடைய ராசிநாதன் குரு பார்வை. என்னதான் யோகமாக இருந்தாலும்
அது ஒரு மனக்குழப்பத்தோடவே முடியுது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நேரம் இன்றைக்கு வெள்ளிக்கிழமையில சுக்கிர பகவான் வழிபாடு, சுக்கிரனுடைய காயத்ரி மந்திரம், மகாலட்சுமியுடைய மந்திரம், அதே மாதிரி உங்க ராசிநாதன் குரு ஹோரையிலேயே குருவுடைய மந்திரம் சொல்லிட்டே வரும். ஒரு காரியம் நடக்கும்போது காரியத்து மேல உங்களுக்கு வெற்றி அடையத்தன்மை கொடுக்கும். ஆகவே அது மட்டும் இல்லாம உங்க செவ்வாய் ஹோரையிலேயும் நீங்க செய்யலாம், நல்ல பலன் கொடுக்கும். நம்ம என்ன வேண்டுமோ அதுக்கு உண்டான தன்மை யோகத்தை கொடுக்கும். இந்த காலத்துல குரு பகவான் உங்கள் பார்வையில சூரியன் இருக்கிறதுனால சந்திரன் லாபஸ்தானத்துல இயங்குவதால் உங்களுக்கு சுபத்தன்மை கொடுப்பார். ஆகவே யோகமான காலம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் 2ஆம் இடத்துல ராகு அமர்ந்துட்டா என்ன செய்யறது? சுக்கிர பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல, 3ஆம் இடத்துல செவ்வாய் சனி, 4இல் புதன் சூரியன். அப்ப நம்மளுக்கு மனது எப்பவுமே சாந்தமா வச்சுக்கணும், அமைதியா இருந்து காரியம் செய்யணும். சூரிய பகவான் உஷ்ண கிரகம், அது சனி பகவானுடைய உங்க ராசிநாதன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு. அப்ப அமைதியா இருந்து நீங்க காரியத்தை ஜெயிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுத்துரும். நில்லாதவர் எங்கும் நில்லாதவர், எங்கும் இருப்பவர் எங்கும் நில்லாதவர் அப்படின்னா சிவபெருமானுடைய வழிபாடு தவறாம செய்து வரணும். அப்ப மனவேகம் அதிகரிச்சு உங்களுடைய காரியம் வெற்றி பெறக்கூடிய தன்மை உங்களுக்கு கைமேல் அடையும். ஆகவே தனுசு ராசிக்காரர்கள் சற்று கவனமாக இருந்து, சந்திரபகவான் பக்கத்துணையாக இருப்பதால் கவனமாக இருந்து செயலாற்றி வரும்போது கைமேல் பலன் கொடுக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் 2ஆம் இடத்துல ராகு கேது தோஷம் பயப்பட வேண்டாம். இந்த ராகு காலத்துல அம்பிகை போய் வெள்ளிக்கிழமை ராகு காலத்துல 12 மணிக்குள்ள, அதாவது 10 to 12க்குள்ள துர்க்கை அம்மனுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. உங்க நாகதோஷம், காலசர்ப தோஷம் எது சொல்லியிருந்தாலும் அத்தனை நிவர்த்தி அடையும். ஆகவே மகர ராசிக்காரர்கள் அனைத்தும் சாந்தமாக இருந்து தெய்வமே துணைங்கிறது நிவாரணம் பெற்று வாழணும். கும்பராசி அன்பர்களுக்கு ராசியிலே ராகு கேது 7ஆம் இடத்துல, 2ஆம் இடத்துல தனம் வாக்கு குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல சனியும் செவ்வாய் சேர்ந்திருக்கிறார். 5ஆம் இடத்துல குரு. அமோகமான வரவு, எல்லாமே நம்ம போன இடத்துல வெற்றி ஜெயிக்கக்கூடிய தன்மை. நம்ம பணம் இல்லைங்கிறத கவலையே வேண்டாம். இனிமே பணமா கேட்ட உடனே கிடைக்கும். நம்ம பொருளாதார நிலை மாறக்கூடிய தன்மை, பிள்ளைகளால் நம்மளுக்கு ஒரு ஆதாயம், பிள்ளைங்களுடைய படிப்புக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு துணை நிற்கும். நல்ல கவனம், மேல் படிப்புக்கு உண்டான அப்ளிகேஷன்லாம் எழுதி போட்டு வாங்கக்கூடிய தன்மை. இந்த சித்ரா பௌர்ணமி முழு நிலவு முயற்சி செய்யும் போது வெற்றி பெறும். அது சுவாதி நட்சத்திரம், அருமையான காலம். புத்த பூர்ணிமா, வைகை ஆற்றில் கல்லழகர் எழுந்தார்கள். அதனால எத்தனை வழிபாடு சிறப்பு மிக்க காலம். அப்ப என்ன கிரக கோளாறுன்னா என்ன செய்யறது? இறைவா நீதான் துணை அப்படின்னு மனதார வேண்டிட்டு இந்த கும்பராசிக்கு செல்லும் போது நம்ம பாத சனியும் ஒன்றும் செய்யாது, 2ஆம் இடத்துல செவ்வாயும் ஒன்றும் செய்யாது, 3ஆம் அதிபதி 2ல. நம்ம ஏதேனும் ஒரு முட்டுக்கட்டை போட்டுருமான்னா போடாது, ஆனா வரவு கொடுத்துரும். அதற்கு உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானம் சந்திர பகவான், அருமையான பலன். அப்ப உங்களுக்கு பொருளாதார நிலை மாற்றம் ஏற்படும். அதனால சற்று கவனமாக இருந்து செயல்படும். மீன ராசி அன்பர்கள் ஜென்ம சனி உங்க ராசியிலே செவ்வாய் அமர்ந்து இருக்கிறார். சந்திர பகவான் 8ஆம் இடத்துல. இந்த காலத்துல சந்திராஷ்டமம் உங்க ராசிக்கு ரேவதி நட்சத்திரத்துல சந்திராஷ்டமம். ஆகவே உங்க ராசியில சந்திராஷ்டமங்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். என்னதான் கிரக பலன் இருந்தாலும் மனக்காரகன் சரியில்லைன்னா எல்லாத்துலயும் ஒரு எதிர்ப்பு உருவாகிட்டே போகும். நான் நல்லாதான் இருந்தேன், நல்லாதான் பேசினேன், திடீர்னு மூஞ்சி கட்டிட்டு போயிட்டார், திடீர்னு எதிரி ஆயிட்டார், திடீர்னு கோபிச்சுட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் நம்ம ஒரு சுமாரான காலத்துல போய் நம்ம ஒரு அதிகமா உரிமை கொண்டாடும் போது இந்த பாதகம் கொடுத்துரும். அதனால உரிமை கூட கொண்டாடக்கூடாதா? ஆமா, கொண்டாடக்கூடாது.
நீங்க அதிகமாக ஒருமை கொண்டாட சொல்லி உரையாடும் போது பேசும்போது நீங்க என்ன செய்வீங்க, கவனக்குறையோட ஏதேனும் ஒரு வார்த்தை மாற்றி பேசக்கூடிய தன்மை உருவாகும் போது அதனால் நம்மளுக்கு ஒரு எதிர்ப்பு உருவாக்கும். அதனால உறவு முறையிலும் சரி, நண்பர்கள் முறையிலும் சரி, சக ஊழியர்களாக இருந்தாலும் சரி, கம்முன்னு இருந்து பேசாமல் இருந்து நம்ம என்ன பேசுறோமோ அதுக்கு மட்டும் பதில். அதே இந்த நிம்மதியான வாழ்க்கை தேடிட்டு நம்ம அலைகிறோம், இதனால் நம்மளுக்கு நல்ல சூழ்நிலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த மதுரை மீனாட்சி அம்மன் அழகர் சாமி வழிபாடு இந்த தினம் சம்பத் கௌரி விரதம் இந்த கௌரி மாதாவை மனதார வேண்டி பிரார்த்தனை செய்யும் போது கைமேல் பலம் கொடுக்க சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் பல ஜெய் பல ஜெய் பல. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.